ஆளுநர் நானே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அப்படின்னு வகையில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பதாக அந்த சூழல் இருந்த நிலையில ஆளுநர் மீண்டும் இதை திறந்து வைத்திருக்கிறார். இல்ல நான் தான் இப்போதைக்கு வேந்தர் நியமிக்கக்கூடிய, அதாவது துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் முதலமைச்சருக்கு இருக்கு அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்பாக அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 25, 26 இந்த தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக இதை அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து விருந்தினர்களும் நிலையிருக்கிறார்கள். தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அகிலன் அவர்கள் இருந்திருக்கார். பேராசிரியர் வணக்கம். ஆளுநருடைய இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க எல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடுங்க. ஆளுநர் பருவத்திலிருந்து அதை திறந்து வச்சிருக்காரு. துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் முதலமைச்சருக்கு இருக்கு. வேந்தர் நான்கா அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை நான் ஆளுநரினுடைய நடவடிக்கையாகவோ அல்லது நமது குடியரசு துணைத் தலைவருடைய நடவடிக்கையாகவோ பார்ப்பதை விட, ஒன்றியத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு உயர்ந்து பேசுவதற்கான காரணம் நாங்கள் கல்வியில் முன்னேறி இருக்கிறோம், இதை சிதைக்க வேண்டும் என்கிற ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கத்தின்பால் நமக்கு தர வேண்டிய 2500 கோடியை தராமல் நிறுத்தி வைத்து பள்ளி கல்வியை சீரழிக்க முற்பட்டார்கள். இப்பொழுது கவர்னர் மூலமாக இந்த மாதிரி துணைவேந்தர்கள் கூட்டம் நடத்துறது என்பது உயர்கல்வியை சிதைக்கும் நோக்கம். எனவே பள்ளி கல்வியையும் உயர்கல்வியையும் சிதைக்க வேண்டும் என்கிற ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தான் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பு ஒரு 3-4 நாட்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே துணைவேந்தர்களையும் பல பதிவாளர்களையும் கூப்பிட்டு அரசியல் எதுவும் பேசாமல் நம்மளது உயர்கல்வி பகுத்தறிவு மிக்கதாக அடுத்த நிலைக்கு நமது மாணவர்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் அறிவார்ந்த கல்வி திட்டங்களோடு நாம் முன்னேற வேண்டும், தமிழ்நாட்டு மாணவர்கள் முதல்நிலை எய்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் பேசி இருந்ததை நமது தந்தி டிவி தொலைக்காட்சி கூட நீங்கள் நேரலையில் ஒளிபரப்பினீர்கள். அப்படியானால் மாண்புமிகு முதலமைச்சர் அதை சொல்லி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் இப்படி ஒரு கூட்டம் என்ன தேவை வந்தது? துணைவேந்தர்களுக்கு இவர் புதிதாக என்ன சொல்ல வேண்டியது இருக்கிறது? அது மட்டுமல்ல, நான் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி விஐடியில் இதே போன்று தென்னகத்து துணைவேந்தர்களுக்கான ஒரு கான்பரன்ஸ் நடந்தது, கலந்தாய்வு கூட்டம், ஒரு ஆலோசனை கூட்டம். அதில் கூட நமது ஆளுநர் கலந்து கொண்டார். அப்பொழுதும் சொல்லாத அறிவுரைகளை இப்பொழுது புதிதாக என்ன சொல்ல போகிறார்? அப்படியானால் இவர்களுடைய நோக்கம் கல்வியாளர்களை அழைத்து தமிழ்நாட்டிற்கான கல்வி வளர்ப்பதல்ல. இப்பொழுது கல்வியாளர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வரும். நமக்கு அதிகாரம் யார்? நம்மளை நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சரிடம் இருக்கிறது. இவர் கூப்பிடுகிறார், போவதா வேண்டாமா? நான் கேட்கிறேன், கல்வியாளர்களை இப்படி அலைக்கழிக்கலாமா? அவர்கள் மனதில் இப்பொழுது என்ன? இதில் கலந்து கொள்வதா வேண்டாமா? என்ன செய்வது? நான் கேட்கிறேன், அவர்கள் மாணவர்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதை விட்டு போவதை விட்டு ஒன்றிய பாஜக அரசு இது மாதிரி அரசியல் செய்கிறது என்கிற வருத்தம் உண்மையிலே சொல்லுகிறேன். பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் சொல்லுகிறேன், தயவு செய்து அரசியலை அரசியலாக பாருங்கள். ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் தயவு செய்து இது போன்று தொந்தரவுகள் செய்ய வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொஃபசர், இப்போ அவர் டெல்லி போயிட்டு துணை குடியரசுத் தலைவரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒரு சட்ட ஆலோசனை வாங்காம இதை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்றது என்னன்னா, நீங்க அவருடைய துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவியே இப்பொழுது ஆட்டத்தில் இருக்கிறது. அங்கேயே இப்பொழுது அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு பல ஆங்கில பத்திரிகைகளில் கூட நமது முன்னணி வழக்கறிஞர்கள் அந்த தீர்ப்பை வரவேற்றுத்தான் பேசி இருக்கிறார்கள். இவர் பேசியது, தன்கர் பேசியது தவறு என்றும், தன்கர் இதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது, இது தான் தோன்றித்தனமானது என்றும் சொல்லி இருக்கிற போது, சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய குடியரசு துணைத் தலைவரிடம் ஆலோசனை வழங்கினால் அவர் அந்த ஆலோசனையை தானே கொடுத்திருப்பார். எனவே இது முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானது. நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள்
கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இது அரசியலா, கல்வியில் முன்னேற்றத்திற்கானதா என்பதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும் என்று நான் சொல்லுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.